செஞ்சுரி அடிச்ச உடனேயே பேப்பரை எடுத்து காட்டின அபிஷேக் சர்மா. நெகிழ்ந்து போன ரசிகர்கள். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரா வெறித்தனமா விளையாடி 40 பந்துகள்ல சதம் அடிச்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட துவக்க வீரர் அபிஷேக் சர்மா சதம் அடிச்சதுக்கு பின்னாடி ஒரு செயலை செஞ்சாரு. அது ரசிகர்களை நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 4 போட்டிகள்ல தோல்வியை சந்திச்சிருந்த நிலையில இந்த போட்டியில அதிரடி ஆட்டம் ஆடி மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்பிச்சு. அதே சமயம் 4 தோல்விகளால துவண்டு போயிருந்த ரசிகர்களுக்கு சதம் அடிச்சதுக்கு பின்னாடி ஒரு காகிதத்துல ஒரு செய்தியை எழுதி தூக்கி காண்பிச்சாரு அபிஷேக் சர்மா. இந்த போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணி 245 ரன்கள் எடுத்த நிலையில 246 ரன்கள் அப்படிங்கிற இலக்க நோக்கி விளையாடிச்சு. அந்த அணியோட துவக்க வீரர்களான டிராவிஸ் ஹெட் அப்புறம் அபிஷேக் சர்மா முதல் விக்கெட்டுக்கு 171 ரன்களை சேர்த்து மிரட்டினாங்க. டிராவிஸ் ஹெட் 37 பந்துகள்ல 67 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு. அபிஷேக் சர்மா 40 பந்துகள்ல சதத்தை கடந்தாரு. அதுக்கு பின்னாடி 55 பந்துகள்ல 141 ரன்கள் சேர்த்தாரு. 14 பவுண்டரிகள் அப்புறம் 10 சிக்ஸர்களை விளாசி தள்ளினாரு. அபிஷேக் சர்மா 141 ரன்கள் எடுத்த நிலையிலயும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 256 அப்படிங்கறதா இருந்துச்சு. அவரு சதம் அடிச்சதுக்கு பின்னாடி தன்னோட பாக்கெட்ல இருந்து காகிதம் ஒன்னை எடுத்து உயர்த்தி காட்டினாரு. அதுல இது ஆரஞ்சு ஆர்மிக்காக அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட ஆரஞ்சு நிற உடைய போட்டுக்கிட்டு அந்த அணிக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய ரசிகர்களுக்காக அப்படின்னு அந்த செய்தியில சொல்லப்பட்டிருந்தது. இந்த போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 8 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு. அதுவும் 246 ரன்கள் அப்படிங்கிற இலக்க 18.3 ஓவர்கள்ல எட்டிடுச்சு. அபிஷேக் சர்மா 141 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்ததுக்கு பின்னாடி ஹென்ரிச் கிளாசன் 21 ரன்களும் இஷான் கிஷன் 9 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழக்காம இருந்தாங்க. அவங்க வெற்றியை உறுதி பண்ணாங்க. ஹைதராபாத் அணி இப்போ அவங்க விளையாடின 6 போட்டிகள்ல 2 வெற்றிகளை பெற்று 4 புள்ளிகளோட 8வது இடத்துல இருக்குது.